ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம். அங்கே ஒரு ஸ்கூலில் யூகேஜி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, பிரணாய் என்கிற ஒரு குழந்தை, வெறும் 6 வயசான ஒரு குழந்தை, ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. எல்லா பசங்களையும் வரிசையை நிற்க வைக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து நிற்குது. அதோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். அந்த குழந்தை டீச்சர் கிட்ட வரக்கூடிய நேரத்திலேயே ஒரு சாதாரண குழந்தைகளை இப்படி டீச்சர்லாம் இது மாதிரி ட்ரீட் பண்ணுறது சாதாரண விஷயம்தான். பசங்க படிக்கலை எழுதலை அப்படின்னா டீச்சர் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இது சாதாரணமாக நடக்கிறது தான். ஆனால் இந்த குழந்தைகிட்ட ஒரு அழுகை என்பது வித்தியாசப்படுது, பயத்துடைய உச்சத்துக்கு போகுது. அதனுடைய உடல் பாகங்கள் உள்ளுக்குள்ளே இயங்காத அளவிற்கு, மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய முகம் மாறுகிறது. ஆனால் இந்த ஆசிரியையாக இருக்கக்கூடிய அந்த மிருகத்திற்கு அது தெரியவில்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை அப்படியே இறந்து அந்த ஆசிரியை மேலேயே அப்படியே சரிஞ்சு விழுகுது. இந்த காட்சி பார்க்கறதுக்கே அவ்வளவு கொடுமையாக இருந்தது. நமக்கே இவ்வளவு வேதனையா இருக்கிறதே, அந்த பெற்றவங்க அதை எப்படி தாங்குவாங்க? ஒருவேளை இந்த சிசிடிவிலாம் இல்லாத உலகமாக இருந்தா கூட அந்த குழந்தைக்கு எப்படி இறந்து போச்சு அப்படின்றத அது அவங்களால, அவங்க கண்களுக்கு அந்த காட்சி தெரியாம கூட போயிடலாம். ஆனா இப்ப இந்த உலகம் வந்து சிசிடிவி உலகம், எல்லாமே ஃபுட்டேஜ் கிடைச்சிடும். இத்தனை ஆண்டு ஆனாலும் சரி, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சரி, அந்த காட்சி, அந்த குழந்தை சரிந்து விழக்கூடிய அழுது நான் இறந்து போறேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த கதறல் தானே அந்த குழந்தையோட முகத்துல தெரிஞ்சது. நமக்கு தெரிகிற இந்த காட்சி ஏன் அந்த ஆசிரியருக்கு தெரியல? இதே மாதிரியான ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது இது மாதிரி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பள்ளிக்கூடங்கள்ல இதே ஆசிரியருடைய தன்மையில இருக்கிறாங்க. நம்ம பசங்களை எப்படி வேணா நடத்தலாம், படிக்காத பிள்ளைங்க அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம், அவன் தன்மானத்தோட விளையாடலாம், வயசு வித்தியாசமே கிடையாது, வளர்ந்துட்டான், பாய்ஸ் கேர்ள்ஸோட உட்கார்ந்து இருக்கிறான், எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்தலாம் பனிஷ்மெண்ட்ன்ற பேர்ல. எத்தனை தற்கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதே மாதிரி ஆசிரியருடைய நடவடிக்கையினால, மோசமான நடத்தையினால எத்தனை தற்கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த குழந்தை இறந்து போனது, இதுக்கு பிறகு நம்ம அரசாங்கம் விசாரணை நடவடிக்கை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அவ்வளவுதான், இதுக்கு பிறகு அவங்கள வந்து நாங்கள் ஆசிரியர் பணியிலிருந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுறோம், அல்லது நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் அந்த குழந்தையை பறிகொடுத்த அந்த பெற்றவங்களுக்கு அந்த குழந்தை போனது தானே. இது மாதிரியான எத்தனை சம்பவங்கள் எவ்வளோ நடந்தாலும் சரி, இன்னும் இருக்கின்ற இதே ஆசிரியை போன்ற குணத்தில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடங்கள் என்று சொன்னால் அதோடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது. பணம் வாங்கிட்டு பள்ளிக்கூடம் நடத்தக்கூடியவங்க கூட பயப்படுறாங்க. இவ்வளவு செலவு பண்றோம், எப்படி என் பிள்ளைய நீ அடிக்க போச்சு, திட்ட போச்சு அப்படின்ட்டு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பல பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துருக்கிறோம், நம்ம போய் என்ன கேட்கறது, அப்படி போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது, அந்த குழந்தை வந்து கட்டம் கட்டப்படுகிறது. பயத்தினாலே போய் சொல்றது இல்லை. அப்ப அந்த குழந்தை தனக்குள்ளே எல்லாத்தையுமே அடக்கி வைக்கக்கூடிய நேரத்துல அது எவ்வளவு பெரிய மன பாதிப்புக்கு உள்ளாகி பல பேர் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. இது மாதிரியான மரணங்களையும் சந்திப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் மனசாட்சி இல்லாத மிருகங்கள். இந்த மிருகங்கள் அவர்களாகவே நாம் இந்த பணிக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் வெளியேற மாட்டார்கள். யார் வெளியேற்றணும்? இந்த குழந்தை, இந்த பிரணாய் இறந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆசிரியை மட்டும் காரணம் இல்லை. இந்த ஆசிரியனுடைய தன்மை இதுதான் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி தகுதியற்றவர்களை அந்த பள்ளிக்கூடம் எப்படி ஆசிரியராக வைக்குது? எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க. தகுதியற்றவர்களை வைத்திருக்கிறார்கள், நல்ல தகுதியானவர்களும் இருக்கிறார்கள், அதை நம்ம மறுக்கல. தகுதியற்றவர்கள் களை எடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? அதுதான் இப்படியான சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அரசாங்கத்துல இது மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 14417 சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க, ஹெல்ப்லைன் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க புகார் கொடுத்தா எந்த பிரச்சனை அப்படின்னாலும் சரி நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு. அதுல எல்லாம் புகார்கள் வருகிறதா? பசங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்களா? இல்ல இப்படியான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு அப்படின்றது அந்த பசங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஸ்கூல்ஸ்ல அந்த நம்பர்லாம் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க? ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் வைங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் 14417 என்ன பிரச்சனைனாலும் சரி இந்த நம்பருக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, பேரை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணு, ஊரை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணு, எந்த ஸ்கூலோட பேரை சொல்லு அப்படின்னு சொன்னா இது மாதிரியான ஆசிரியர்களுக்கு ஒரு பயம் வருமா இல்லையா? பிள்ளைகளுடைய படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதோட அதை விட பிள்ளைகளுடைய உயிரும் அவருடைய பாதுகாப்பும் மிக முக்கியமானது. ஒவ்வொரு முந்தைய அரசு அந்த அரசுன்னு சொல்லிட்டு குறை சொல்லி கொண்டே இல்லாமல் வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இது வேற எங்கேயோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடாதீங்க. இது எல்லா இடங்களிலும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான். நாளை எந்த ஒரு குழந்தையும் பிரணாய் போன்ற ஒரு குழந்தையாக ஆகிவிடாத அளவிற்கு அரசாங்கம்
கடுமையான நடவடிக்கை எடுங்க. பிள்ளைகளுடைய உயிருக்கும் அவருடைய பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் தரும் விதமான நடவடிக்கைகளை எடுங்க. இதுதான் பெற்றோர்களுடைய நிச்சயமாக எதிர்பார்ப்பாக இருக்கும்.